இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பெசரட்டுக்கு நான் செய்கிற இந்த ஸ்டைலில் தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். பெசரட்டுக்குன்னு இல்லை, இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து நிறையா போடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனாவது உளுந்து போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் உளுந்து போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டு ஒரு 7-8 பல்லு பூண்டை இந்த மாதிரி தோலோடையே போட்டுருங்க. ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போட்டாலும் நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போடும்போது இந்த ஃப்ளேவரே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 7லேருந்து 8 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி புளி ஒரு சொலையோ 2 சொலையோ யூஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக போடுங்க. ஸோ இது மேண்டேட்ரின்னு கிடையாது, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் போட்டு நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா பிரட்டி விடுங்க. நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த தேங்காய் வதக்கும் போது நல்ல ஒரு அரோமேட்டிக்கான நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனை வரும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி ஆற வச்சுருங்க. அவ்வளோதான், சட்னிக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு நான் சிம்பிளாக கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நார்மலாக நீங்கள் காஞ்ச மிளகா கடுகு உளுந்து அந்த மாதிரியும் தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சட்னி எந்த தோசைக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும், பெசரட்டுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு